ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் நீங்கள் நார்மலாக பண்ணுற தக்காளி சாதம் மாதிரி இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க தக்காளி சாதம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் 2 வரமிளகாய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் போல் பட்டை, ஒரு 2-3 கிராம்பு இதெல்லாம் போட்டால் நல்ல வாச மணமாக இருக்கும். அதுக்காகத்தான். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்படி சேர்த்துக்கணும். நீல வாக்கில் நறுக்கிறத விட பொடியாக நறுக்கிட்டு சேர்த்தா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். கூடவே 2 பச்சை மிளகா, காரம் இல்லாத பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ பொருள் சேர்த்து தான் வதக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட வதக்கலாம். ஆனால் இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்துடைய கலர் நல்லா மாறி வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் வெங்காயத்தோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் வெங்காயம் வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தக்காளி சாதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்பவும் பண்ணுற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எப்போவும் தக்காளி நம்ம நறுக்கிட்டு தான் சேர்ப்போம். இந்த முறையில் நல்ல ஒரு 2 பழுத்த பழம் தக்காளி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நறுக்கிட்டு சேர்க்குறத விட அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல புளிப்பு பேலன்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போய் அதிலிருந்து ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். தக்காளி பழம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக கமகமான்னு இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா பூண்டு கூட நல்லா நச்சுட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கணும். அப்போ தான் அதோடைய சுவை நல்லா அபாரமாக இருக்கும். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து கூடவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பழுத்த பழம் தக்காளி பழத்தை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம தக்காளி நம்ம அரைச்சிட்டு தானே போட்டிருக்கோம். எப்போவுமே தக்காளி சாதங்களுக்கு தக்காளி கொஞ்சம் கூட தான் போடணும். இது போல் நறுக்கிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 பழத்தை நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். ஸ்பீடாக வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே சோறு, அதாவது சாதத்தில் நல்லா உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம். சில பேர் உப்பு போடாமல் வடிச்சிருப்பீங்க. அப்படி போடலை அப்படின்னா இதில் கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் சாதம். அதை சேர்த்துக்கலாம். கிளர் சாதங்கள் எல்லாத்துக்குமே நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கணும். குழைவாக வடிச்சிடக்கூடாது. அப்போ தான் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போது இந்த தொக்குக்கு தகுந்த மாதிரி சாதத்தை நம்ம போட்டுக்கணுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு வரன்னு ஆகிடும். இது நான் செஞ்சுருக்க அளவு பார்த்திங்கன்னா 3 பேர் தாராளமாக லஞ்சுக்கு சாப்பிடலாம். அந்தளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போது எல்லா சாதத்தையும் நல்லா அந்த தொக்கில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை இந்த மாதிரி கிண்டும் போது ரொம்ப சிம்மில் வச்சிடணும். சோறு பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். சூடாக இருந்துச்சு அப்படின்னா அடுப்பை அமர்த்திட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுக்கு சுட சுட தக்காளி சாதம் ரொம்ப அருமையான முறையில் செஞ்சாச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு சைடிஷ்ஷே தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா எப்பவும் போல் உருளைக்கிழங்கு வறுவலோ அல்லது துவையலோ வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸோ குழந்தைங்களுக்கோ எதுக்கு வேணாலும் கொடுத்து விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.